Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, exercise 1.5 தான் பார்க்க போறோம். So 7th standard maths term 2 chapter 1 number systemல exercise 1.5 miscellaneous practice problems. So previous videos எல்லாமே நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே வரும். அது மட்டும் இல்ல நெக்ஸ்ட் சாப்டர் 2 சாப்டர் 3 அந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸும் இருக்கும். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஹைட் பட்டன் கீழே கொடுத்துருப்பாங்க, அது கிளிக் பண்ணீங்கன்னா பாயிண்ட்ஸ் வரும், ஃப்ரீ தான். ஸோ அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸசைஸ் 1.5 miscellaneous practice problems. Write the following decimal numbers in the place value table. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ டேபிள் வந்து கிரியேட் பண்ணணும். அதுல வந்து இதை நீங்க ஃபில் பண்ணணும். ஓகே, சோ பாயிண்ட்க்கு பிஃபோர் இருந்துச்சுன்னா என்ன சொல்வீங்க? ஒன்ஸ், டென்ஸ், 100. பாயிண்ட்க்கு அப்புறம் இருந்துச்சுன்னா 10th, 100th, 1000th சொல்லி போயிட்டே இருக்கும். 1th சொல்லி வராது. சோ பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 10th, 100th. இங்க வந்து 3 நம்பர் இருக்கு, சோ 1000th. ஓகே, எக்ஸசைஸ் 1.5 பேஜ் நம்பர் 18. ஓகே, first sum 247.36. okay, so first ones எழுதலாம். ones வந்து 7, next tens 4, 100 வந்து 2. next இப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் ரைட் சைடு பார்க்கணும். இது பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடு, பாயிண்ட்க்கு ரைட் சைடு. so first number 3, so 10th, number 6 வந்து என்னது? 100th. ஓகே, சோ இங்க எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன் 132.105. சோ பாயிண்ட்க்கு அப்புறம் நம்பர் வந்துச்சுன்னா 105 அந்த மாதிரி தான் நீங்க வந்து ஸ்பெல் பண்ணணும். 105 சொல்லி சொல்லக்கூடாது. ஓகே, சோ பாயிண்ட்க்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு பார்க்கலாம். 2, இது வந்து ஒன்ஸ், டென்ஸ், 100. ஓகே, சோ ஒன்ஸ் வந்து 2, டென்ஸ் வந்து 3, 100 வந்து 1. ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் சைடு 10th 1, 0 வந்து 100th. நெக்ஸ்ட் 1000th வந்து 5. ஓகே, சோ 1000th வந்து என்ன எழுதணும்? 1000 வந்து 5. சோ 1000th என்ன எழுதுவீங்க? 5. சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து பிளாட் பண்ணணும். செகண்ட் ஒன், ரைட் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆஸ் டெசிமல் நம்பர். சோ நீங்க வந்து டெசிமல் நம்பர்ல எழுதணும். அவங்க எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க, நீங்க வந்து டெசிமல் பாயிண்ட்ல எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் இங்க எழுதுற ஆன்சர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடு எழுதலாம். இது வந்து ஒன்ஸ், சோ 5 எழுதிக்கோங்க. டென்ஸ் இருக்கா? இல்ல, அப்போ 0. நெக்ஸ்ட் 100 இருக்கு, சோ 3. நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு ரைட் சைடு 7, 10th இருக்கு, சோ 7. 100th வந்து 9. நெக்ஸ்ட் 1000th வந்து 2. ஓகே, சோ 305.792. சோ 305.792. செகண்ட் ஒன், ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க, 100 100 சொல்லி 2 கொடுத்திருக்காங்க. இங்க 1 0 மிஸ் ஆகுது, அது நீங்க வந்து 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ ஒரு 0 ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது 100, இது வந்து 1000. செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் 1000 பிளஸ் 400 பிளஸ் 30 பிளஸ் 2. நெக்ஸ்ட் 6/10 பிளஸ் 7/100. ஓகே, சோ இது எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு ஒன்ஸ், டென்ஸ். சோ ஒன்ஸ் வந்து 2, டென்ஸ் வந்து 3, 100 வந்து 4, 1000 வந்து 1. ஓகே, லெஃப்ட் சைடு நம்ம வந்து எழுதிட்டோம். ரைட் சைடு 10th 6, 100th 7. அவ்வளவுதான். சோ இதுதான் வந்து ஆன்சர். தேர்ட் ஒன், விச் இஸ் கிரேட்டர். எது கிரேட்டர்னு சொல்லி நீங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் 0.888 ஆர் 0.28. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க, பாயிண்ட்க்கு முன்னாடி லெஃப்ட் சைடு
இது லெஃப்ட், இது வந்து ரைட். சோ 0 0 ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப லீவ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு அப்புறம் பாருங்க 8 2 எது வந்து பெருசு? எஸ் 8. So 0.888 is greater. Next 23.914 or 23.915. So பாயிண்ட்க்கு முன்னாடி பிஃபோர் பாருங்க 23 23 ரெண்டுமே சேம். அப்போ லீவ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 9 9 சேம். செகண்ட் நம்பர் 1 1 இதுவும் சேம் தான். இப்ப தேர்ட் நம்பர் பாருங்க 4 5. Which is greater? 5 5 தான் வந்து greater. So 23.915 is greater. Fourth one, in a 25 meters swimming competition, time taken by 5 swimmers A B C D E R. இது வந்து A, swimmer A, swimmer B, swimmer C, swimmer D, E. Identify the winner. யார் வந்து win பண்ணிருப்பாங்க? So winner எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? யார் கம்மி டைம்ல சீக்கிரமா போய் ரீச் பண்றாங்க, அதுதான் வந்து வின்னர். கரெக்ட் தானே? சோ லெஸ்ஸர் நம்பர் தான் வந்து வின்னர். யார் வந்து லெஸ் டைம், கம்மி டைம் எடுத்து சீக்கிரமா போய் சேர்ந்திருப்பாங்க, அவங்க தான் வந்து வின்னர். ஓகே, சோ லெஸ்ஸர் டைம் தான் வந்து வின்னர். இதுல வந்து எது லெஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சோ இதுதான் வந்து செகண்ட்ஸ். ஓகே, இது வந்து A B C D E. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் யார் ரீச் ஆயிருப்பாங்க? சோ 15.6. இங்க பாருங்க 15 15 15 15 15 எல்லாமே வந்து சேம், விட்டுருங்க. நெக்ஸ்ட் இப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் பாயிண்ட்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பர் 7 6 6 7 6. அப்போ நீங்க 6 தான் எடுக்கணும். இது இது இது. ஓகே, இப்ப இதுல 6 6 6 சொல்லி 3 நம்பர் இருக்கு. அப்ப அது விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க 8. நெக்ஸ்ட் இங்க எதுவுமே இல்லைன்னா 0. சோ 8 0 7 எது வந்து ஸ்மால்? எஸ் 15.60 தான் ஸ்மால். சோ 15.60 இஸ் ஸ்மாலர். அதுக்கப்புறம் என்ன வரும்? செகண்ட் யார் போயிருப்பாங்க? 8 7 7, அதுதான் வந்து ஸ்மாலர். 15.67. நெக்ஸ்ட் 15.68. நெக்ஸ்ட் இப்ப இது மூணுமே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் 7 7 எடுக்கிறீங்க, ரெண்டுமே சேம் நம்பர். நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க 0 4 எது ஸ்மால்? 0 தான் ஸ்மால். So 15.70. Next 15.74. Okay, so இது வந்து C, இது வந்து E, B, A, D. ஓகேவா? சோ இப்ப யார் வந்து ஃபர்ஸ்ட் ரீச் ஆயிருக்காங்க? இங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ், ஃபிஃப்த் பிளேஸ். So who is the winner? Yes, therefore C is the winner. WINNER. That's all. Fifth one, convert the following decimal number into fraction. So நீங்க வந்து fraction க்கு convert பண்ணணும். Fifth one, so அதுல வந்து first one பார்க்கலாம். 23.4. So இது வந்து எப்படி நீங்க fraction க்கு convert பண்ணுவீங்க? So is equal to 234. கொடுத்திருக்கிற நம்பர் அப்படியே எழுதிட்டு divide by one number before point, so 10. Okay, next இது எப்படி எழுதுவீங்க? செகண்ட் டேபிளால டிவைட் பண்ணலாமா? So டிவைட் பண்ணுங்க. 1 2 is 2. Next again 1 2 is 2. 3ல 2 போச்சுனா balance 1. 7 2s are 14. 5 2s are 10. Okay, 117 by 5. மறுபடியும் இது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. So இதுதான் வந்து ஆன்சர். Okay, 117 by 5. Next second one 4 6 301 point இங்க வருது by 6.
சோ இது வந்து கொஸ்டின், நம்ம இங்க எழுதிக்கலாம் 46301 by 3 number before point. So 3 number before point na divided by 1000. Okay, இது வந்து டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. சோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட் 6th one, express the following in kilometers using decimal. So மீட்டர்ல இருக்கு, நீங்க கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். 6th one, first subdivision 256 meter. Okay, solution. So என்ன பண்ணணும்? 1 kilometer is equal to 1000 meter. அப்ப நீங்க வந்து 1 meter கன்வெர்ட் பண்றீங்கன்னா 1 by 1000 kilometer. ஓகே, சோ இப்ப நீங்க டிவைட் பண்ணணும். 256 meter is equal to 256 by 1000. So 1000 ஆல டிவைட் பண்ணீங்கனாலே போதும். ஓகே, சோ ஆன்சர் என்ன வருது? 3 number before point 256. okay, 256.0. so 0.256 தெரியுதா? இது வந்து 5. so 0.256 kilometer. that's all. okay, next sum என்ன கொடுத்திருக்காங்க? second one 4567 meter. okay, solution. so 1 by 1000 kilometer is equal to 1 meter. so நீங்க கன்வெர்ட் பண்ணனும்னா divided by 1000 பண்ணனும். so 4567 is equal to, இது மீட்டர் தானே, is equal to 4567 divided by 1000. so is equal to 4.567 kilometer. okay, so that's all. this is your answer. 7th one, there are 26 boys and 24 girls in your class. express the fraction of boys and girls as decimal number. so நீங்க வந்து fraction வந்து boysக்கு girlsக்கு எழுதணும், decimal numberல கொண்டு வரணும். okay, 7th one, boys வந்து 26, girls 24. இப்ப total எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம்? TOTAL, total is equal to add பண்ணணும். 26 plus 24 add பண்ணீங்கன்னா total 50. okay, so இப்ப நீங்க வந்து fraction of boys, so fraction FRACTION, so fraction of boys BOYS na is equal to 26. so 26 by 50. so இது வந்து fraction of boys. decimalல கொண்டு வரணும். so இது நம்ம divide பண்ணலாமா? 1 2 is 2, 3 2s are 6, 25 into 2 50. okay, so இப்ப நீங்க இது வந்து divide பண்ணிட்டீங்க, பட் உங்களுக்கு வந்து process ரொம்ப பெருசா போகும். so 25 ஆல 13 divide பண்ணணும். so இது வந்து answer சேமா தான் வரும், பட் process ரொம்ப பெருசா போகும். okay, so இருங்க, 0.0 130யா? so 0.13 வந்து divide பண்ண முடியாது. so point வச்சுட்டு 0 add பண்ணணும். next 25 into 5. so 5 5s are 25, 5 2s are 10, 11 12, 125. so 5, next 125 subtract பண்ணுங்க. so 10 2, so 10 minus 5 5. okay, next 5 வந்து டிவைட் பண்ண முடியாது, ஆல்ரெடி பாயிண்ட் இருக்கு, so ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. next 25 into 250, so subtract 0. okay, so answer என்ன வருது? 0.52. ஓகேவா? or இப்படி நீங்க போடலாம் 26 by 50. இதுதான கொஸ்டின். so நீங்க வந்து denominator 10 100 1000 அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுங்க. 50 into 2, 50
கீழே இன்டூ 2 பண்றீங்க, ஸோ மேலேயும் இன்டூ 2. ஸோ 26 into 2, 6 2s are 12, 2 2s are 4, 5. So 52 by 100. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப பாயிண்ட் வைங்க. 2 நம்பர் பிஃபோர் பாயிண்ட், ஸோ 0.52. எது ஈஸி? இதுவா இதுவா? உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெட்டர் இது சூஸ் பண்ணிக்கோங்க, இதுதான் ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ ஃப்ராக்ஷன் FRACTION, fraction of girls GIRLS is equal to 24 by 50. இப்போ நீங்க டினாமினேட்டர் 10, 100, 1000 கொண்டு வரணும். ஸோ இன்டூ 2 இன்டூ 2, 4 2s are 8, 2 2s are 4, 48 by 100. ஓகே, இப்போ டிவைட் பண்ணுங்க. 48, 2 number before point, so 0.48. That's all. இதுதான் வந்து ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.5 மிஸ்செலேனியஸ் பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சேனல் அபாக்கஸ் வேர்ல்ட் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.